கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சத்திய ஜீவ ஒளி என்கிற இந்த தொலைக்காட்சியின் ஊழியங்கள் மூலமாக உங்களிடத்திலே பேசுகிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து இடைபடுவாராக, உங்களிலே பலன் கொள்வாராக, உங்களை ஆளுகை செய்வாராக, உங்களை நிலைநிறுத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிற காரியங்களிலிருந்து காரியத்தை கவனித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே பலமாய் இறங்கி வருகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த வார்த்தை நாம் கை கொண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறபடியே நாம் நடக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வார்த்தைகளை பார்ப்போம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தை யாருக்கு வந்தது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் 8வது வசனம் இதே அதிகாரத்திலே 41வது அதிகாரம் 8வது வசனத்திலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி, அதாவது என்னுடைய தாசனாகிய யாக்கோபே, முதல் ஆண்டவர் சொல்றது நீ என்னுடைய தாசனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் அவர்களை பேசுகிறதையும், இரண்டாவது யாக்கோபன் எப்படி இஸ்ரவேலே, தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஆமென். தெரிந்து கொண்ட யாக்கோபு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், ஆபிரகாமின் சந்ததியே. அதாவது நீங்க ஒருவேளை உங்க மிட்புதாக்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்திருப்பார்களானால் அந்த சந்ததியில் வருகிறவர்களையும் நினைவு கூறுகிற கர்த்தர். ஒருவேளை நீங்க இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவர் பின்னாடி வந்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் போது அவர் உங்களை அழைக்கிற அழைப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கும் சொந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால், கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்த பின்பு என்ன செய்ய விரும்புகிறாரு? 15வது வசனத்தை வாசித்தது போல, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை இந்த வார்த்தை நேரடியாய் கவனித்தால் என்ன சொல்லுகிறது? போரடிக்கிற யந்திரம் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போரடிக்கும் போது அந்த நெல்லையோ அல்லது கோதுமையோ அவர்கள் போரடிக்கும் போது அது தனித்தனியாக பிரித்து எடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல கோதுமை மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அப்ப இது எதை காட்டுறாரு? கர்த்தர் தேவனுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழுகிற கோதுமை மணி என்கிற அந்த வாழ்க்கை. ஆமென். கோதுமை மணியை போன்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கோதுமையும் உண்டு, சரியில்லாத கோதுமைகளும் உண்டு. சில கோதுமை 100, 60, 30 பலனை கொடுக்கும். சில கோதுமை ஒண்ணுமே இல்லாம போயிடும், சாவிகளா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த கோதுமைய தனியா பிரிக்க வேண்டிய வேலையை செய்யறது எது வேலை செய்து? கூர்மையான பற்கள் உள்ள யந்திரம். ஆமென். கூர்மையான பற்கள் உள்ள யந்திரம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. இப்ப நாம ஒரு ஆகாரத்தை சாப்பிடுறோம். அந்த பற்கள் என்ன செய்யும்? கூர்மையா இருந்துச்சுன்னா அழகா அதை மசிச்சு நம்ம வயிற்றுக்குள்ளே அனுப்பிடும் இல்லையா? அப்ப அதே போல கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக ஒரு யந்திரம்
மாற்றப்படும் போது அந்த எந்திரம் எதற்கு என்ன செய்யணும்? அது தெளிவா சொல்றாரு பாருங்க, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான, ஆமென், புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் நீங்கள் மாறுகிறதற்கு முதல்ல என்னது அவசியம்? போரடிக்கிறதற்கு ஏதுவாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் என்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப போர் அடிக்கிறதற்கு ஏதுவாக மாற்றப்படுதுன்னா என்ன செய்யுது? அது என்ன செய்யும்? அந்த விளைச்சலுக்குரிய அந்த தானியத்தை கரெக்டா பிரிச்சு எடுத்து, கரெக்டா நல்ல தானியத்தை பிரிச்சு எடுத்து தனியா சேர்த்து வைக்கும். அதே மாதிரி நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படும் போது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை போரடிக்கிற கூர்மையுமான புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றும் போது கோதுமையையும் அந்த சாவியையும் பிரித்து எடுக்கிற ஒரு உன்னதமான தேவனுடைய பணிக்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். இந்த வேலையை 2 வகையான ஊழியக்காரர்கள் வேதத்திலே செய்ய முடியும். ஒன்று யார்? ஒரு அப்போஸ்தலனும் செய்ய முடியும், ஒரு தீர்க்கதரிசியும் செய்ய முடியும். தீர்க்கதரிசியானவன் செய்கிற முறைமைகளின் காரியங்கள் வித்தியாசமானது, அப்போஸ்தலன் செய்கிற காரியங்களும் வித்தியாசமானது. நல்ல நிலத்திலே விதைப்பவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் நல்ல நிலத்திலே விதைச்சான்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு விதைப்பவனை பற்றி சொல்லுகிறார். 4 விதமான இடத்திலே இந்த விதை விழுந்ததாக கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஆமென். முள்ளுள்ள இடம், கற்பாறைகளிடம், வழியருகே விழுந்த நிலம் விதை, அது இல்லாம நல்ல நிலத்திலே விழுந்த விதை. அப்ப நல்ல நிலத்திலே விழுந்த விதைத்தான் என்ன செய்யுது? முளைப்பிக்குது. ஆமென். அப்ப நல்ல நிலத்துல விழ வேண்டிய விதைய முதல்ல என்ன செய்யணும்? அந்த கோதுமை மணியானது விழுந்து செத்ததே ஆகில் பலனை கொடுக்கும். ஆமென். அப்போ செத்ததே ஆகில் பலனை கொடுக்கும் இயேசு சொன்னாரே. அப்ப அந்த நல்ல கோதுமையை பிரிச்சு எடுத்து அந்த நல்ல கோதுமையை விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கணும். இதை செய்யறதுக்கு முதல்ல பிரித்தெடுத்தல் அவசியம். பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை உண்டாக்குகிறவன் கர்த்தருடைய அப்போஸ்தலனும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர்ல 2வது அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறது, மாளிகை முழுவதும் இசைவாய் கிறிஸ்துவுடனே கட்டப்படுகிறதற்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசத்தினால் கட்டப்படுதல். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரித்து எடுக்கிறதற்கு எந்த வகை ஊழியங்கள் அவசியமாய் இருக்கிறது? அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியின் ஊழியங்கள் அவசியமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசி என்ன செய்வான்? எது சரியா இருக்குது, எது சரியா இல்லைன்னு சொல்லி கரெக்டா தூக்கி பார்த்து காரியத்தை விளக்குகிறவனாயிருப்பான். ஆமென். தேவனால் அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசியா இருக்கும் போது இவைகள் செய்யப்படும். தேவனால் அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசியின் மூலமாக இவைகள் நடந்தேறும், நிச்சயமாய் நடந்தேறும். ஹல்லேலூயா. நாமளே ஆராய்ந்து, ஆண்டவரே எந்த வகை போதகத்தை நான் கேட்கிறவனா இருக்கிறேன்னு கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் குட்டுகிறது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு செவித்திணர்வு உள்ள பிரசங்கங்களை கேட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ நல்லா இருப்பாய், நீ இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், அதை மாத்திரம் கேட்டு கேட்டு அதன் பின்னே போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், தேவன் உங்களையும் என்னை அழைச்சதுக்கு நோக்கமே ஆசீர்வதிக்கிறானே தவிர வேற எதுக்குமே கிடையாது. இல்லையா? இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த பாக்கியத்துக்கு நேரே நம்மை அழைத்து போகுகிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் தர வேண்டும். இதற்குத்தான் எல்லாரையும் அழைத்தார்.
இல்லையா? இப்படி இருக்க திரும்ப திரும்ப நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொல்லுகிறத கேட்கறதுல என்ன காரியம் இருக்கிறது? விசுவாசியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கத்தான் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். ஆமென். ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றே வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டாரு, வேற எதுக்கியா கூப்பிட்டாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேற ஏதாவது ஒரு காரணம் உண்டா? நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி தேவனுக்கு நேரே வருகிறதுக்கான 2 காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு என்னது? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலே உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. இன்னொன்னு அதை விட மேலானது ஒண்ணு இருக்குது. அதுதான் என்னது? பரலோகத்துக்கு நேர உங்களை கூட்டிட்டு போற ஆசீர்வாதம். ஆமென். ஒண்ணும் இல்ல, நீங்க போகிற சபைக்கு எதுக்கு போகிறீங்க? நீங்க காணிக்கை கொடுக்கிறீங்களா, எதுக்கு கொடுக்கிறீங்க? நீங்க வசனம் வாசிக்கிறீங்க, எதுக்கு வாசிக்கிறீங்க? நீங்க சபையிலே சில காரியங்களை செய்கிறீங்களே, எதுக்கு செய்றீங்க? காரணம் என்ன தெரியுமா? நான் எப்படியாவது பரலோகம் போயிடணுங்கிற ஒரு நோக்கம், ஒரு ஓரத்திலேயாவது இந்த எண்ணம் இருக்கும் மனிதர்களுக்குள்ளே, இல்லையா? அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நேரே என்ன அழைச்சிட்டு போறதுக்கு அவர் விருப்பமா இருக்கிறாரு. ஆனா நான் செவித்துணர்வு பிரசங்கங்களை மாத்திரம் கேட்க கூடாது, தலையில கொட்டு விழுற பிரசங்கங்களையும் கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க வேடிக்கையா, கொட்டு வாங்கினாலும் மோதிர விரல்ல கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? தேவன் முத்துரை மோதிரமாக வைத்திருக்கிற ஊழியங்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. அதுல 5 வகை ஊழியங்களை சபையிலே வைத்தார் என்றே எபேசியர் 5:12 சொல்லுகிறது. ஆமென். அந்த எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 5 வகை ஊழியத்துல முதல்ல பாத்தீங்கன்னா எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்லுகிறது 23 நினைக்கிறேன், அதுல சொல்லுது 26 நினைக்கிறேன், அதுல சொல்லுது என்ன சொல்லுது? கிறிஸ்துவினுள்ளே இசைவாய் கட்டப்படுகிற மாளிகையாக கூட்டி கட்டப்படுகிறதற்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசம். ஆமென். அப்ப அந்த அப்போஸ்தலனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதும் நமக்கு தெரியணும். தீர்க்கதரிசியா இருக்கிற மனுஷனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு தெரியணும். தீர்க்கதரிசி என்ன செய்வான்? காரியங்களோ நாம் பாவம் செய்கிறதை, பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவனாக தான் இருப்பான். பாவத்தை கடிஞ்சு கொள்ளும் போது சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா ஒரு துக்கம் வரும், கண்டிப்பா இருதயத்துல வேதனைகள் வரும், கண்டிப்பா இருதயத்துல போராட்டங்கள் வரும். எதுக்கு? நீ பாவத்துல இருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டப்படும் போது இவைகள் வரும். இதுல நல்ல மனுஷன் யார் தெரியுமா? தாவீது. நாத்தான், தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தாவீதினிடத்திலே தேவனால் அனுப்பப்படுகிறான். தாவீது செய்த குற்றத்தை அவன் பொறுமையாக அவனுக்கு உணர்த்துகிறான். ஒரு ஆட்டுக்குட்டி மடியில இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா அவனுக்கு வழிபோக்க ஒருத்தன் வந்தான். வந்த இடத்துல இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு அவனுக்கு கறி வச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எந்த பாதகத்தை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும்னு சொல்லி தாவீது சொல்றான். உடனே கையை நீட்டிவிட்டான். நேரா என்ன சொன்னான் தெரியுமா? நீயே அந்த மனுஷன். அவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது ஒரு பெரிய ராஜா. அந்த பெரிய ராஜாவுக்கு விரோதமாக அவன் போய் பேச வேண்டும். இதுதான் பிரியமானவர்களை, தீர்க்கதரிசியா இருக்கிற மனிதன் எந்த மனுஷனுக்கும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வைக்கவே மாட்டாரு. ஆமென். அவன் தைரியமாக நின்று நெஞ்சை நிமிர்த்தி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் போய் நிற்பான். ஆமென். தாவீது அதை கேட்ட உடனே ஆண்டவரேன்னு சொல்லி நான் பாவம் செய்த அழுது புலம்பினதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி கதறினதை பார்க்கிறோம். திரும்பினான் தாவீது. இன்றைக்கு அநேகர் திரும்புகிறது இல்லை. அநேகர் என்ன செய்யறாங்க? யெரொபெயாம் நினைக்கிறேன், அந்த ஒரு ராஜா தீர்க்க தரிசனமா வந்து கைய நீட்டி ஒரு மனுஷன் பேசின உடனே அவனை கைய நீட்டி அவனை புடிங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறான். கையை திரும்பல அவனுக்கு. கர்த்தர் அவனை அங்கேயே அடிக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பு ஐயோ எனக்காக விண்ணப்பம் பண்ணு சொன்ன பிறகு அவன் விண்ணப்பம் பண்ண பிறகு கை திரும்ப மாறிடுச்சு. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அநேகர் தேவன்
நீ தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லி எச்சரிக்கும் போது அதை ஒத்துக்கொள்ளாத மனப்பக்குவத்திலே இருப்பார்களானால், அதை ஒத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படாமல் இருக்கும் போது, அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உனக்கு நேரே திரும்பட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்காத போது எப்படி ஐயா நீ கோதுமை மணியாக பிரித்தெடுக்கப்பட முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். நீ கோதுமை மணியாக விளங்க வேண்டுமானால், நீ கோதுமை மணியாக பிரித்தெடுக்கப்பட வேண்டுமானால், இந்த வசனத்தை வாசித்தோமே, போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரம்னு சொல்றாரே, அந்த யந்திரமாக்குகிற அந்த வேலை, அந்த யந்திரத்திற்கான வேலை இல்லாம போயிருமே. ஹல்லேலூயா. சற்று நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம், தேவன் உங்களிடத்தில் வாஞ்சிக்கிறதெல்லாம், தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்யணும் நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களை நல்ல கோதுமை மணியாக அவர் பிரித்து எடுக்க விரும்புகிறார். ஆமென். அதை பிரித்து எடுக்கிறதுக்காகத்தான் சொல்றாரு, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். ஹல்லேலூயா. அது என்ன செய்யணும் போட்டிருக்கு பாருங்க. அடுத்து அந்த காரியத்துல, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. மலைகளை மிதித்து நொறுக்குதல், மலைகளை மிதித்து நொறுக்குதல், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மலைகளையும் குன்றுகளையும் பதற போல, தூசிய போல உதறி போட வேண்டிய காரியம். மலைகள் குன்றுகள் என்று சொல்லும் போது மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அது காட்டித் தருகிறது. மனிதனுடைய வாழ்க்கை மலை போல உயர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவைகள் மிதிபட்டு போகக்கூடிய காலங்கள் வரும். அடுத்தது, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடு. பதர்னா என்ன பண்ணும்? பதர் என்ன பண்ணும்? போர் அடிக்கும் போது பார்த்திருக்கீங்களா? என்ன செய்யும்? ஒரு பக்கம் தூசியா பறக்கும். அந்த தூசி என்னது? பதர். பதர்கள் என்ன பண்ணும்? தூசியை போல உதறி போடப்படும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காரியத்தை செய்யறதுக்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். அப்ப நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னாமத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, அந்த ஜனம் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணும். ஆமென். ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணும். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் மற்றவர்கள் செய்கிற செய்கையின்படி அல்ல, மற்றவர்கள் நடக்கையின்படி அல்ல, தேவனுடைய நடக்கையின்படி, தேவனுடைய செய்கையின்படி, தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கிற காரியங்கள் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சாத்ரி பிரந்த்ரே பிரபல த்ராயலரானா. பாருங்க அந்த காரியத்தை எப்படி செய்யறாங்க. போராயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவா இல்லை, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுல பாருங்க, அவைகளால் தர்க்கங்களை, இன்னைக்கு அதிகமாக ஏற்படுகிற ஒரு பிரச்சனை கிறிஸ்தவத்துல, அதிகமாக ஏற்படுகிற ஒரு காரியம், இது சரியா அது சரியா, இதுதான் சரி அதுதான் சரி, இல்லை இதுதான் காரியம் அதுதான் காரியம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடாது, இப்படின்னு சொல்லி போட்டு 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 குழப்பி 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 எது சரினே தெரியாதபடிக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறது. அதற்கு காரணம் தர்க்கங்கள்.
ஹல்லேலூயா. அந்த தர்க்கங்களையோ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்க வேண்டும். ஆமென். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதற்கு சிறைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது தான் காரியமே தவிர நீங்க உட்கார்ந்து ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனியுங்கள் பிரியமானவர்களே. சிலர் சொல்வாங்க தசமாக கொடுக்கிறது சரியா தப்பா, நகை போடுறது சரியா தப்பா. ஒரு பெரிய கேள்வி அநேகருக்குள்ள அதுல ஒரு பெரிய குழப்பம். இது நிமித்தமே சில பிரிவுகளாக சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அவ்வளவுதான். வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? சிலர் சொல்றாங்க அது பழைய ஏற்பாட்டு கற்பனை இயேசு முடிச்சிட்டார், அதனால புதிய ஏற்பாடு தான் வச்சுக்கணும். பழைய ஏற்பாட்டுல என்னத்த முடிச்சாருன்னே அறிவு இல்லாம இருக்கிறாங்களே. ஆண்டவர் எதை முடிச்சாரியா? ஆண்டவர் பலிய ஒளிய பண்ணினாரியா? ஆமென். பலிய ஒளிய பண்ணினாரு. பலி செலுத்துதல் இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லை. ஆமென். நீங்களும் நானும் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சு அவன் மூலமா தான் அங்க பரல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போக முடியும். நம்ம நேரா போக முடியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக நீங்க அந்த கிருபாசனத்து கிட்ட போயிட முடியும் ஆவிக்குள்ளாக. ஆமென். வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப தசமபாகம் கண்டிப்பா செலுத்துங்க. தசமபாகம் செலுத்த வேண்டிய காரியம் உபாகமம் 26:12 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? லேவியனுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் பரதேசிக்கும் விதவைகளுக்கும் நீ கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4 காரியங்களை தசமபாகத்திலே கை கொள்ளுங்கள். அது கை கொள்ள வேண்டியதின் சத்தியம் நிச்சயம் உண்டு. ஆமென். புதிய ஏற்பாட்டில் தர்ம பணத்தை குறித்து எழுதி இருக்கிறது. தர்ம செய்தல், தர்ம சகாயம் என்று சொல்லுகிறது. இவைகளிலே ஞானமாய் செயல்படுங்கள். ஹல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். ஆமென். ஊழியங்களுக்கு கொடுங்க, ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க, உங்க சபைக்கு கொடுங்க. சபையில இந்த 4 காரியங்களையும் வச்சிருந்தாங்கன்னா அதுல சேர்ந்துக்குங்க. ஆமென். விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பரதேசிகளுக்கும் உதவி செய்கிற சபையா இருக்குமானால் இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு யாருக்கு கொடுக்க சொல்றாரோ அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால எங்களுடைய ஊழியங்களிலேயும் நாங்கள் இவைகளை கை கொண்டு வருகிறோம். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு ஒருவேளை பாரமா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இணைஞ்சு செயல்படும் நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, விவரங்கள் அளிக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லது நீங்க டைரக்டா ஆண்டவர் பொறுத்தவரைக்கும் எந்த காணிக்கை அங்கீகரிக்கிறார் தெரியுமா? வெளிப்பாடு உள்ள காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். தேவனிடத்தில் கேளுங்கள், தேவன் உங்களுக்கு சொல்றதை செய்யுங்க, தேவன் செயல்படுத்துகிறதை செயல்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நகை போடலாமான ஒரு பெரிய கேள்வி. நகை போடலாம்னா போடக்கூடாது அப்படின்னா ஏன் கர்த்தருடைய தலையிலே பொற்கிரீடம் வைக்கப்பட்டதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரோன் ஜனங்களிடத்திலிருந்து நகையெல்லாம் வாங்கிட்டதை என்ன சொல்லி திரும்ப போட்டிருக்காதுல, ஜனங்களை அவன் நிர்வாணமாக்கி இருந்தான்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அவன் ட்ரெஸ் போடாமலா இருந்தான், நகையை கலட்டினதையே நிர்வாணமாக்கி இருந்தான்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து ஆலோசனை பண்ணி செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஒன்னே ஒண்ணுதான் பிரியமானவர்களே, அந்த நகை எனக்கு இப்படி இருந்தாத்தான் ஆச்சு, இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் வேணும் சொல்றது பொருளாசை. அதுல கவனமா இருங்க, அப்படி செய்யாதீங்க. ஆமென். அது தேவனுக்கு விரோதமானது. ஆனால் கர்த்தர் உங்களை அழகு பார்க்க விரும்புகிறவர், உங்களுக்கு எல்லாம் தர விரும்புகிறவரே. ஆமென். ஹல்லேலூயா. கவனமாய் செயல்படுங்கள். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும், வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்றார். ஆமென். அவர் அதை நமக்கு கொஞ்ச நாள் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்துல போகும்போது பொன் கிரீடெல்லாம் தரிக்கப்படும் சொல்லுதே, பொன்னாலான நகரம்னு சொல்லுதே. இங்கேயே வேண்டான்னு சொல்றவர் அங்கேயே வச்சாருன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும்ல.
ஆமென். கவனமாய் செயல்படுங்கள் பிரியமானவர்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை எனக்கு இவ்வளவு போதும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது பாவம். அப்படி செய்யாதீங்க. இப்படி இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லாதீங்க. அந்த பொருள் மேல ஆசையா இருக்காதீங்க. அவைகளை அணிந்து கொள்ளுங்கள், ஆனால் ஆசைப்படாதிருங்கள். ஆமென். ஆசைப்படுதல் மோசத்தை உண்டாக்கும். பொருள் ஆசை என்றே வேதம் சொல்லுகிறது. கவனித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசித்த அந்த வசனத்திலே திரும்பவுமாய் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41:15 வாசித்தோம். போரடிக்கிறது இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். ஆமென். ஆண்டவர் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறார். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். குன்றுகள் பதருக்கு ஒப்பாக்கப்படும். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிகிற அறிவின்படியே, இந்த வார்த்தை சொல்லுகிற இந்த காரியத்தின்படியே நாம் செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே பிரித்தெடுக்கிற ஆண்டவரே புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்கி ஆண்டவரே பிரித்தெடுக்கிற வேலையை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வீட்டுல எனக்கு அரக்கு விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கோதுமை மணியாக நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, கோதுமை மணியாக நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய ராஜரீகத்தை நான் அணிந்து தேவனோடு இணைந்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுக்கு நேரே என் இருதயத்தை திருப்பி அவரையே நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்க கரம் இருக்கட்டும், உங்க கிருபை இருக்கட்டும், உங்க பலன் இருக்கட்டும் ராஜா. உங்க மகிமையில எங்களை மூடுங்க. உங்க பிரசனமாகுதலை எங்களுக்குள்ள வைத்து எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. நீர் தந்திருக்கிற இந்த வார்த்தையின்படியே எங்களை ஆண்டவரே நீர் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாய் மாற்றி நாங்களும் ஆண்டவரே உண்மையாக உங்களுடைய ராஜ்யத்தின் பின்னே வருகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு விடுதலையை தந்து சமாதானத்தை தந்து ஆளுகை செய்யுங்க. தேவ கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். தேவ பலன் ஒவ்வொருவரையும் தொடட்டும். தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரின் பாதை எல்லாத்தையும் மாற்றுங்க. துக்கத்தின் நாட்களை மாற்றுங்க. துயரத்தின் நாட்களை மாற்றுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். உமையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உண்மையிலே பலன் கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. உம் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரிலும் பலன் கொள்ளட்டும். உம் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி உம் சித்தம் செய்யப்படுவதாக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தயவு உங்களில் எழும்பி பலன் செய்ய கடவது. ஆமென், ஆமென், ஆமென்.